18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. வணக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யத்துக்கும் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? செம சீன்ல முதல்ல பார்க்க போறது ஒரு நிகழ்ச்சியான தருணம். அப்படி என்னப்பா நிகழ்ச்சியான தருணம் அப்படின்னா, கேரளால ஒரு விபத்து, நிகழக்கூடாத ஒரு விபத்து, அதுல ஒரு நிகழ்ச்சியான தருணமும் நிகழ்ந்திருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம்லாம் நிச்சயிச்சு பத்திரிகைலாம் அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இருந்தாலும் மணப்பெண் விபத்துல சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அந்த நேரத்தில் ஐசியூவில் இருந்தாலும் கூட திட்டமிட்ட நேரத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு மணமகன் தாலியை கட்டியிருக்கிறார். பலவிதம். அதில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பயணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெயின் டிராவல் தாங்க. நம்மள நிறைய பேர் சொந்த ஊருக்கு போனால் ட்ரெயினை தான் முதல் தேர்வாக வச்சுருப்போம். ஆனாலும் அங்கே கிடைக்கக்கூடிய உணவு அவ்வளவு சுகாதாரமாக இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் ஒருத்தங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வீட்டிலேருந்து கெட்டில் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக மேகி செஞ்சு சாப்பிட்ருக்குறாங்க. பார்த்துக்க, அந்த வீடியோ பயங்கர கவனம் பெற்றிருக்கு இணையதளத்தில். இப்போ என்னப்பா இதில் விஷயம்னா, இப்படிலாம் முறைகேடாக நடந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ट्रेनमध्ये मी काय चालू केलं, मी मॅगी बनवायचं, मला वाटतं मॅगी बनवायला चालू केलं. साहेबांना रेडीमेड नाश्ता आणला आणि बघा आता इथे मॅगी, चहा. म्हणजे सांगण्याचं तात्पर्य म्हणजे मला इथे पण सुट्टी नाही आहे, इथे पण चालू आहे. किचन म्हणतात चालू आहे. மலைக்கெல்லாம் எதிர்த்து போலாமா? மலைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கப்பா. மழை நம்மள ஆசீர்வதிக்குது. மழை தான் உட்காரு, மழைதாயா. ஏய், கடலம்மா பேசும்போது மழை பெய்யலைன்னா அப்புறம் என்னடா இருக்கு? கடலுக்கு என்னடா மரியாதை இருக்கு? நீ நனைஞ்சா முளைச்சு போறதுக்கு வெங்காயம் இல்ல, விதையும் இல்ல, வெள்ளை பூண்டும் இல்ல. உட்காரு, உட்காரு. டேய் டேய், மழைக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கடா. டேய் இறக்கடா, டேய் இறக்கடா, கீழே விட்டு உட்கார்றா. டேய் உட்கார்றா. அவ்வளவுதான், போயிருச்சு. சும்மா நம்மளை வாழ்த்திட்டு போகுது. குண்டு மழை ஒழியும் போதே ஓடாம ஒரு இடத்துல என்ன வீர மறவர்களின் பிள்ளைகள். குளிர் குளிர் மழைக்காடா நம்ம கலைஞ்சு போயிருவோம். மதுரையில் இப்படித்தான் ஒருத்தர் வழக்கமா காரை வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு போவார். இதில் என்னப்பா சம்பவம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் சம்பவமே இருக்கு. காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தவர் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறார். அதாவது செங்கல் இருக்குல்ல, செங்கல் அதெல்லாம் அப்படியே வச்சு 2 டயரை திருடிட்டு போயிருக்கிறாங்க. பார்த்துங்க. பாருங்க, எங்க வீட்டு பிள்ளைக்க அவரை போயிடா அப்படிலாம் சொல்லுவேனா? எதிர்க்கவே இல்லையா? எங்க வீட்டு பையன் தானே நான் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கண்ணுக்கு ஏன் எதிர்பார்த்துருக்கேன்? அப்படியெல்லாம் கிடையாது. அது பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து. அவர் எங்க வீட்டு பையன்னு முதல் சொன்னதே நான் தான். அதனால நாங்க 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனால நான் சொல்றேன், வரட்டும், அவரும் தன்னை நிரூபிக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன் இப்போ புதுசா ஒரு 5 கட்சி நேத்து உருவாக்கி இருக்காங்களே, நீங்க பாக்கலையா? அவங்கள நான் சொன்னேன், நீங்க நினைக்க
ஏன் நான் விஜயை தான் சொல்றேன், நீங்க ஒரு ஒற்றை பார்வையில பாக்குறீங்க. அது பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன், விஜய் எங்க வீட்டு பையன், அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் நாங்க எங்கேயும் பயன்படுத்துவதும் இல்லை, பயன்படுத்த போவதும் இல்லை. இப்படியா சொன்னவங்க அடுத்து கூட்டணி விவகாரம் தொடர்பா பேசுறாங்க. இப்போதைக்கு எங்க கூட்டணி யாரோடுன்னு நாங்க சொல்லல, அவ்வளவுதான். ஆனா அவரு உடனே சொல்லியிருக்காரு, 2026 கட்டாயம் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா தரப்படும் என்று ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் சொல்லிட்டார். பட் அதனாலதான் கூட்டணி அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த மக்கள் விரும்பும் கூட்டணி. ஏன்னா இப்ப நடக்க போறது தமிழ்நாட்டுக்கு சட்டசபை தேர்தலுக்கான ஒரு தேர்தல். அவங்க 5 MP உறுதி செய்யப்பட்ட போதே ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டு எழுதி கையெழுத்து தரப்பட்டது தான். ஆனால் அதுல வருஷம் போடலை. அப்போ நாங்க வருஷம் போடணும் அப்படின்னு கேட்டபோது புரட்சி தலைவர் காலத்திலும் அம்மா காலத்திலும் அப்படி ஒரு வழக்கம் கிடையாது. அதனால வருஷம் போடாம நாங்க தரோம். என்னுடைய வார்த்தை தான் இங்க முக்கியம். உறுதியாக உங்களுக்கு ராஜ்யசபா தரப்படும் அப்படிதான் அவர் அன்னைக்கு சொன்னார். அது எந்த வருஷங்கிறது அதுல சொல்லாததுனால நாங்க 2025 நாங்க நினைச்சிருந்தோம். அவர் அதை 2026 சொல்லியிருக்கார். அவ்வளவுதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஒழிய இதுக்காக தான் கூட்டணி மாறுது, இதுக்காக தான் அடுத்த கூட்டணி போறோம், அதுக்காக தான் கூட்டணி அமைக்கிறோன்றதுக்காக எதுவுமே கிடையாது. அது முடிந்த கதை. இனிமேல் வருகின்ற கூட்டணி நிச்சயம் தெளிவாக நாங்க எடுப்போம். பொறுப்பு நீதிபதி அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்ததே அதிமுக தான். இப்ப அவங்க அப்படிலாம் பேசலாமா? பொறுப்பு டிஜிபி தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி விளக்கம் கொடுத்திருக்கிறார். பொறுப்பு நீதிபதி என்பதை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பொறுப்பு டிஜிபி இருக்கலாமா, நிரந்தர டிஜிபி வேண்டும் என்று கேட்பது எந்த விதத்திலே நியாயம்? இன்றைக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறானால் அங்கே 5 பொறுப்பு டிஜிபிகள் இருந்து இன்றைக்கும் பொறுப்பு டிஜிபி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கின்றார். எனவே பொறுப்பு டிஜிபியை பற்றி இன்றைக்கு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடியிலிருந்து அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, அலைவீசுதுண்டாக்க. என்ன நடந்துச்சு? அப்படிலாம் ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வராது, மக்கள்லாம் உஷாரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அமைச்சர். யாரு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியாக பல மந்திரி வந்தாங்க. இதே பாரத பிரதமரும் வந்தார்கள், அங்கங்கே பேசினார்கள். அலை வீசுகிறது, பிஜேபி பேசினார்கள். 40 நாடாளுமன்றத்தையும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெரும்பான்மையாக வெற்றி பெற்று நிலைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து இப்போ 234 சட்டமன்ற தொகுதியிலும் முதலமைச்சருடைய அலை வீசுகிறது. அவர் அங்கே இருக்கின்ற 1000 பேருக்கு துண்டை வீச 10-15 பேர் 100 பேர் துண்டை வீசினதை பற்றி அவர் பீகாரில் ஒரு அலை வீசி நிற்கலாம். பீகாரில் ஓட்டை காணும் தேடி நிலைமை என்ன சொல்ல போனால் பீகார் அரசியல் இங்கே வர முடியாது. அந்த அளவு கட்டமைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாருங்க, கால்நடைகளை வளர்க்க விட மாட்டாங்க, அப்புறம் எதுக்கு கால்நடை பராமரிப்பு துறை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணன். இதில் என்ன கவலைக்குரியதுன்னா, நம்ம ஆவின் பால் விற்கிறோம், அதுக்கு ஒரு துறை இருக்குது, பால்வளைத்துறை. கால்நடை அதுக்கு ஒரு துறை இருக்குது, கால்நடை துறை. கால்நடை வளர்க்கவே விட மாட்டேன்னா எப்படி கால்நடைக்கு துறை இருக்கு? பால்வளத்துறை இருக்கு. பால் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா பதில் இருக்கா? கால்நடை இல்லை, பசு இல்லை, பாலுங்கிறது ஆவின் பால், அதுக்கு ஒரு துறை இருக்கு, அதுக்கு ஒரு அமைச்சகம் இருக்கு. இல்லை பால் எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். பால் ஆந்திராவில இருந்து வருது. மாடே வளர்க்கக்கூடாது, பால் வேணும், அதுல இருந்து வருமானம் வேணும்னா எப்படி? பாருங்க, எஸ்ஐஆரை பத்தி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏன் தொகுதியில ஒரு வாக்குச்சாவடியிலேயே 30 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீக்கணுமா வேண்டாமா? இதை புரிஞ்சுக்காம என்னென்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். எஸ்ஐஆரை பொறுத்த மட்டும் பொதுவாக நான் ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், மத்திய அரசு எதை கொண்டு வந்தாலும்
அதை எதிர்க்கிறதுன்னு முடிவில் தான் திமுக அரசாங்கம் இந்த 4.25 வருஷத்து நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தாங்க தவிர மக்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே செய்யறதில்லை. எஸ்ஏஆர் என்பது இன்னைக்கு மக்களுக்கு எல்லாருமே புரிஞ்சிருச்சு. 20 வருஷத்துக்கு ஒருக்க இதெல்லாம் வாக்கு சேர்ப்பது, 18 வயது நிரம்பியவர்களை வாக்கு சேர்ப்பதும், வெளியூருக்கு இறந்தவர்களை வாக்கு எடுப்பதும். திருநெல்வேலியில் என் தொகுதியிலே ஒரே பூத்தில் 30 பேர் இறந்து போயிருக்காங்க, 40 பேர் வெளியூர் போயிருக்காங்க, 15 பேர் கல்யாணம் முடிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அவங்களை சேர்க்கணுமா வேண்டாமா? வெளியூர் இறந்தவங்கள நீக்கணும், வயது 18 வயது நிரம்பியவங்கள சேர்க்கணும். இதில் என்ன தவறு இருக்குது முதலமைச்சருக்கு, இதில் என்ன வருத்தம் இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியல. பாருங்க, பேங்க்ல கீழே ஏதாவது நீங்க லோனு கீடு வாக்கு வைக்க பணத்தை எடுத்துட்டு வருவீங்க, அந்த பணத்தை பைக்கோட டிக்கில வைப்பீங்க பாருங்க. அப்போ 4 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சுத்தி. அதை கொஞ்சம் கூர்மையா கவனிங்க. எதுக்கு சொல்றேன்னா, செங்கல்பட்டுல இப்படித்தான் ஒருத்தர் பைக்கினுடைய சீட்டு கடியில பணத்தை வச்சுட்டு வந்திருக்கிறார். அதை நோட்டமிட்ட ஒருத்தர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து அந்த சீட்டை உடைச்சு பணத்தை எடுத்துட்டு போயிருக்கிறார். வண்டி கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து வண்டி எடுங்க தயவு செஞ்சு. இங்க பாருங்க, கோவை மேட்டுப்பாளைய பக்கம் அப்படித்தான் காருடைய டயர் ஒன்று வெடிச்சு விபத்துக்குள்ளாயிருக்கு. அந்த காட்சியை பாருங்க. ஒரு கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு பாத்துக்கு. இந்த மருந்து குடோன்ல போர்வையை போத்திக்கிட்டு உள்ள போன ஒருத்தர் கல்லாப்பட்டியில இருந்த பணத்தை எடுத்திருக்கிறார். அதுல என்னன்னா, கரெக்டா சிசிடிவி இங்கதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செவுத்து பக்கமா திருப்பி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜன்னல் பக்கத்துல சாவி இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதெல்லாத்தையும் வச்சு போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. கேரளால ஒரு விபத்து பார்த்துங்க. குடி போதையில் ஒருத்தர் வண்டி ஓட்டி இருக்கிறார். தயவு செஞ்சு போதையில் யாரும் வண்டி ஓட்டாதீங்க. குடிப்பழக்கம் ரொம்ப தவறானது. அது பார்த்துங்க, அந்த வண்டி வந்து அதிவேகமாக போய் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து விபத்துக்குள்ளாயிருக்குது. கோவில்பட்டி பக்கம் இப்படித்தான் ஒருத்தர் பைக்ல கடவீதி பக்கமா வந்திருக்கிறாரு. வண்டி ஓரமா நிப்பாட்டி இருக்காரு. பாத்துக்க, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, பைக் தீப்பத்தி எரிஞ்சிருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்க அணைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. வண்டியோட பராமரிப்பு ரொம்ப முக்கியம். ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சுட்டே பார்த்துருப்பீங்க. ஆனா கடை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.